எப்படி ஆர்டர் ஓகேங்க சார். 16 கொஸ்டினுக்கு? இது 3x4ன்னு இருக்குல்லங்க சார். அப்போ எழுதிக்கங்க. ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3/4. ஆ அப்ப அது வந்துட்டு ஏ 4 டிரான்ஸ்போஸ் by வரைக்கும் ஆர்டர் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் 4/3. வெரி குட். சரி, நான் 4 சொல்கிறேன் by கண்ணா. 3. ம் அப்புறம் பியோடது வந்துட்டு ஆர்டர் ஆஃப் பி நம்மளுக்கு தெரியாது, அதனால m/n வச்சுக்கோங்க. ம் m/n. ம் இங்க m ஓட வேல்யூ வந்துட்டு தெரியாது, நம்மளுக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு பி வேணும். கரெக்டுங்களா? கண்டுபிடிங்க. சார். ஆர்டர் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ்னா ஆர்டர் ஆஃப் ஏ இன்ட்டு ஆர்டர் ஆஃப் பி. கரெக்டுங்களா? எஸ் சார். அப்போ ஆர்டர் ஆஃப் ஏவோட வேலை என்ன? 4/3 இன்ட்டு 4/3. m/n. கரெக்டுங்களா? இந்த மேட்ரிக்ஸ் மாதிரி எழுதிங்க, அப்போ ஈஸி. மேட்ரிக்ஸ் மாதிரி எழுதிங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தெரிய வேணும்? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ டேரெக்டாக தெரிஞ்சிச்சு. m ஈக்குவல் எவ்வளோ தெரிஞ்சிச்சு? 3. இதை நான் சொல்லி கொடுத்தேன்னா அடுத்தது நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். செகண்ட் பார்ட் யாரு? இவனோட ஆர்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆர்டர் ஆஃப் எப்படி எழுதுங்க? பி இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். அப்போ எப்படி எழுதலாம்? ஆர்டர் ஆஃப் பி. ஆர்டர் ஆஃப் பி என்னது? ஆல்ரெடி எம் கண்டுபிடிச்சிட்டீங்க, அது 3ன்னு வச்சுங்க. 3/n. ஆர்டர் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸா? ஏ டிரான்ஸ்போஸ் வேல்யூ என்ன? 4 into 3. 4 into 3. கரெக்டுங்களா? அப்போ நம்மளோட மெயின் நேம் என்ன? இதனுடைய காலமும் இதனுடைய வெரி குட். அப்போ n ஈக்குவல் டு 4. அப்போ ஆர்டர் ஆஃப் என்ன கேட்குறான்? பி கேட்குறான். அப்போ ஆர்டர் ஆஃப் பி என்ன? m/n. m-ஓட வேல்யூ 3 அண்ட் n-ஓட வேல்யூ 4. அப்போ 3/4. 3/4. அவ்வளோதான். சரி, இது நீ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். ரொம்ப திங்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நார்மலாக திங்க் பண்ணாமல் வந்துடும். இது என்ன ஆகும், அது என்ன ஆகும், டக்கு டக்குன்னு நீங்கள் நார்மலாக திங்க் பண்ணிட்டு போட்டுட்டு